பழமையான சிலைகள் கோயில்கள் இல்லை புதுமையான சிலைகள் கோயில்கள். அந்த கட்டடத்தை பார்த்தா நமக்கு ஒரு கொத்தனார் ஞாபகம் வரும், அப்புறம் ஒரு சிற்பி ஞாபகம் வரும், அப்புறம் அதுக்கு பணம் செலவழிச்சவங்க ஞாபகம் வரும். ஆனால் இங்கே மட்டும் எதுவுமே ஞாபகம் வராமல் ஒரு இல்யூஷனுக்கு கூப்பிட்டு போகிறான் ஒருத்தர். இல்யூஷனை கூப்பிட்டு போயிட்டா பிரச்சனை இல்லை, அது அறிவியல்னு சொல்கிறான், ஏலியன்னு சொல்கிறான், வேதத்தில் இருக்குன்னு சொல்கிறான். அங்கே தான் பிரச்சனை ஆகுது. ஆல்ரெடி நமக்கு அது எதுவுமே சரியாக தெரியாது. ஏலியன்னு ஒன்று இன்னும் யாரும் பார்க்கல, ஏதோ ஒரு ரூமர் மாதிரி போயிட்டுருக்குது. அதே மாதிரி அறிவியலில் நமக்கு சரியான புரிதல் கிடையாது. வேதத்தை பற்றி, வேதம்ன்றதே ஒரு மனுஷன் எழுதுனது தான். அது என்னமோ கதையை கட்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. அது ஒரு குரூப் மட்டும் அதை படிச்சுட்ருக்கு. இன்றைக்கி கூட இந்த ஒரு துஷ்யந்த் ஸ்ரீதரா அந்த ஆள் சொல்லிட்டு இருக்காரு, நான் வேதம் படிக்கலைன்றார். வேதம் படித்ததான் பிராமணன் சொல்கிறாங்க, நான் வேதமே படிக்கலையா அப்படின்னுக்கிட்டு இருக்காரு. பிராமணர்களே வேதம் படிக்கிறது இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் எதுக்கு இந்த ஆளை கூப்பிட்டு வச்சு கவர்மெண்ட்டில் ஏதாவது விசாரிக்கணும்? எதுனா பண்ணினால மக்களுக்கும் ஒரு பயம் இல்லை ஒரு விழிப்புணர்வு ஏதாவது வரும். ஒன்றுமே கண்டுக்காமே போனால் என்ன தான் அர்த்தம்? ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போ நம்ம இந்த செவத்தில் எதையா பார்ப்போம் பார்த்தீங்களா? எதையா பார்த்தா நமக்கு ஒரு உருவம் கிடைக்கும். பேந்து போன செவரு, தேகாத செவரு எல்லாத்துலேயும் ஒரு வாரி உருவம் கிடைக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா அது வேறு ஒரு உருவமாக தெரியும், அப்புறம் வேறு ஒரு உருவமாக தெரியும். அதே மாதிரி வானத்தில் மேகங்கள் பார்த்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மாதிரி தெரியும். கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த மேகம்லாம் கொஞ்சம் கரைஞ்சோ இல்லை ஏதோ ஒன்று ஆகி வேறு ஒரு உருவம் தெரியும். அப்படியே மாறிட்டே இருக்கும். அது இல்யூஷன், சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு வேலையை தான் இவன் பண்ணுறான். இவனுக்கா ஒரு இல்யூஷன் வருது, அதை வச்சுட்டு இவன் ஒரு கதை கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கான். அவனால் என்ன செய்ய முடியுது? ஏஐ டூல் பயன்படுத்த முடியுது. அதுக்கு செலவழிக்கணும் அந்த ஏஐ டூல் பயன்படுத்துறது. ஆனால் அதுக்கு பல மடங்கு இவனுக்கு லாபம் கிடச்சிருது. அதனால் அது மட்டுமே அவன் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்கான். இவனுக்கு பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவை காப்பி அடித்து நிறைய பேர் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு பெரிய வியூ. அதில் இவன் மூஞ்சியை காட்டுறதே கிடையாது. அவன் எதை பற்றி அவன் க்ளோஸாக சொல்ல ஆரம்பிக்கிறானோ அதை மட்டுமே எடுத்து போட்டு விடுறாங்க. படித்தவங்க பொழப்பெல்லாம் இப்படி தான் இருக்குது. யாரை ஏமாற்றி என்ன பண்ணலான்னே தெரியுறானுங்க. படிக்காதவங்க எதை நம்புறது எதை நம்பக்கூடாதுன்னு தெரியல. நல்லது சொன்னால் நம்ப மாட்றாங்க, நம்ப தகாத விஷயங்களை சொன்னால் கண்ணை மூடிக்கிட்டு நம்புறாங்க.